கட்சியா பகுதி, குவைத்தினுடைய கேபிட்டல் கவர்னரேட் கட்சியா பகுதிகளில் நேற்றைய தினம் மிசைல் ஒன்று டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க அதிகாரிகள். அந்த மிசைல் வந்து பார்த்திங்கன்னா குவைத்தி வீடொன்னுக்குள்ளே விழுந்திருக்குது. விழுந்ததில் குவைத்தி குழந்தை ஒன்று உயிரிழந்திருக்குது. இப்போ இந்த தூரத்தில் வந்து விழுது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை வந்து அவங்க வந்து வானத்திலே வச்சு அதை வந்து டிஆக்டிவேட் பண்ணிட்டாங்க, வெடிக்க வச்சுட்டாங்க. ஆனாலும் அதில் வரக்கூடிய பீஸ், அதில் வரக்கூடிய அந்த இரும்பு துகள்கள் அது என்ன பண்ணும், எங்கே வந்து விழும் அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது, வியூகிக்க முடியாது. மேலே இருக்கிற காற்றில் ஏதாவது கொஞ்சம் டெஸ்டினேஷன் மாறி நம்ம பக்கமும் வந்து விழலாம். நான் இதை பற்றி நேற்று முன்தினம் கூட அவேர்னஸ் பண்ணியிருந்தேன், தொடர்ந்து அவேர்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். மேலே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு நிற்காதீங்க, வீடியோ பண்ணாதீங்க, அங்கே நிற்காது, வெடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வீடியோ பண்ணுறீங்க, சில நேரங்கள் அது உங்கள் பக்கமே வந்து விழுந்துடலாம் அப்படின்னு, கூட்டமாக நிற்காதீங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த வீடியோவில் கூட உங்களுக்கு நான் வந்து இதோடைய டீட்டெயில்ஸை ஃபுல்லாக காட்டியிருப்பேன். அவங்க அதுக்குரிய டீட்டெயில்ஸை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவங்களும் காட்டியிருந்தாங்க. இது வந்து எத்தனை நாட்டிகள் மைலில் வருது, எவ்வளோ தூரத்தில் வருது, இதை வந்து நம்ம எந்த இடத்துல வச்சு நம்ம செயலிழக்கம் செய்யணும் அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்க சரியான முறையில் அந்த இடத்துல வச்சு கணிச்சு தான் உடனே அதுக்கு ஏற்றாற் போல் எல்லாத்தையும் லொக்கேஷன் மேப், அந்த ஏரியா எந்த ஏரியாவில் வந்து நம்ம இதை நிறுத்தணும், எந்த ஏரியாவில் வச்சு இதை டிஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே அவங்க துரிதமாக செயல்படுவாங்க அதிகாரிகள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது உடஞ்சி விழும்போது நகரங்களுக்குள்ளேயோ அல்லது மனிதர்கள் வாழக்கூடிய இடங்கள்லையோ விழுந்து ஆபத்து கூடன்னு. ஆனால் அப்படி இருந்தும் சில நேரங்களில் அது மூவ் ஆகி வந்துடும், நேரம் தாமதமாகிடும், சில நேரங்களில் லேட்டாகி தான் ரேடருக்கு தெரிய வரும். இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அது எப்படியுமே வந்து விழவிட முடியாது இல்லையா? அதால் அது எந்த ஏரியா இருக்குன்றதெல்லாம் பார்க்க முடியாது. அது எப்படியாவது வானிலையை வச்சு செயலிழக்கம் செய்யணும் அப்படின்றது அவங்களுடைய முயற்சி. அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய விளைவுகள் தான் கடைசியில் இந்த மாதிரி போய் முடியுது. இனிமேலாவது மக்களே கவனம். வானத்தை நோக்கி வீடியோ எடுக்கிறது, மேலே போயிட்டுருக்கிறது வீடியோ எடுக்கிறது, இல்லை வெளியில் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கும்போது, சைரன் அடிக்கும்போது வெளியில் போய் நிற்கிறது தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. இவ்வளவு சொல்கிற நீயே வீடியோ எடுத்துக்கிட்டு தாடா இருக்கிற அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா அது என்ன பண்ணுறது, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா, அனைவருக்குமாக நான் அனைவரையும் பாதுகாக்கணும்னா ஒரு ஆள் சரி கொடுத்து தானே ஆகணும். அந்த ஒரு ஆள் நானாக இருந்துட்டு போகிறேன். நீங்கள் கவனமாக இருங்க தயவு செய்து அனைவருமே. في إطار التنسيق المتكامل المستمر بين الجهات المعنية، تابع معالي النائب الأول لرئيس مجلس الوزراء ووزير الداخلية الشيخ فهد يوسف سعود الصباح ومعالي وزير الدفاع الشيخ عبد الله الصباح أمس في غرفة اتخاذ القرار، وبحضور عدد من القيادات الأمنية آخر المستجدات وتطورات الأوضاع على الساحتين المحلية والإقليمية. وتم استعراض أوجه التعاون المشترك وتعزيز مستويات الجاهزية ورفع كفاءة التنسيق الميداني بين مختلف القطاعات الأمنية والعسكرية، بما يضمن تحقيق أعلى درجات الاستعداد للتعامل مع أي مستجدات وفق الخطط المعتمدة. كما تم التأكيد على أهمية المتابعة الدقيقة للتطورات في المنطقة ورفع تقارير دورية بالمستجدات وتطبيق القانون بكل حزم وعدالة على الجميع دون استثناء، بما يعزز هيبة الدولة ويحفظ أمن والاستقرار. وتم التشديد على ضرورة الجاهزية الميدانية الكاملة وتسخير جميع الإمكانات البشرية والفنية ورفع مستوى التنسيق اللحظي بين الجهات المعنية، بما يضمن سرعة اتخاذ القرار وحسن إدارة أي طارئ وفق أعلى درجات الانضباط والاحترافية. وفي الختام شدد معالي النائب الأول رئيس مجلس الوزراء ووزير الداخلية على الاستمرار في رفع مستوى الجاهزية وتعزيز التنسيق المشترك بين جميع الجهات المعنية، مؤكدين أن أمن الوطن مسؤولية مشتركة تتطلب اليقظة الدائمة والعمل المتواصل لحماية البلاد وصون مقدراتها.